மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதத்தில் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்றாம் பாதம்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். இங்கே அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். அதனால் எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருப்பாங்க. ஒரு பக்தி மார்க்கமாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதீத தன்னம்பிக்கை நிறைந்தவங்க அப்படின்னு கூட உங்களால் சொல்லலாம். ஏன்னா என்னால் முடியும், என்னால் தான் முடியுங்கிறதுக்கும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்க ஈகோ பிடித்தவங்க, ரொம்ப திமிரானவங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இவங்க ரொம்ப அன்பானவங்க, நகைச்சுவையாக பேச தெரிந்தவங்க, எவ்வளோ பெரிய சவாலையும் போராடி வெல்லக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். எதையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க. இவங்களுக்கு அதிக பேராசை இருக்காது, தற்பெருமையும் இருக்காது. கோபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொத்து மாதிரி. ஏன்னா நெருப்பு ராசி இல்லையா, அதனால் கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு இவங்களுக்கு கொஞ்சம் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய தோற்றமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரித்த முகத்தோடு தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரையும் நகைச்சுவையாக பேசி சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம், சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட குறிக்கோளுடையவங்க, இலக்குகள் அடையிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க, ரொம்ப அன்பானவங்க, அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த மனோபக்குவம் படைத்தவங்க அப்படின்னே சொல்லலாம். நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நானும் நேர்மையாக தான் இருப்பேன், நீயும் நேர்மையாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா தோண்டு போக மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யணுமோ அதை பார்த்து இலக்குகளை நோக்கி ஓடக்கூடியவங்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா சத்தமாக பேசுவாங்க. பக்கத்தில் ஏதாவது பொருள் இருந்ததுன்னா கூட எடுத்து போட்டு உடைச்சிடுவாங்க. உங்கள் வீட்டில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பணத்தை விட அன்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்களே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 2026 ரொம்ப முக்கியமான மாதம், ஒரு அற்புதமான மாதம், சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதம், பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது 4ஆம் வீட்டில் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மன அழுத்தத்திலேருந்து விடுவு பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மே 11க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மன அழுத்தம், பிரச்சனை, கடன் தொல்லை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஒரு நிவாரணம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெயிலாகவே போயிட்டுருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனல் காற்றா வீசிகிட்டு இருக்கிறக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடமழை பெஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் ஒரு அடமழை பெய்ய போது. அதனால் உங்களுடைய மனதில் இருந்த அந்த மன அழுத்தம், பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உங்களுடைய லக்னாதிபதி குருவோடு இணைந்து பயணிக்க போகிறார். மே 15க்கு அப்புறம் சூரியனும் அங்கே வந்து பிரவேசிக்க போகிறாங்க. இந்த கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு தனி பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம்.
தொழிலில் உங்களுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தனித்து நின்று ஜெயிக்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைப்போகுது. அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. சப்தமஸ்தானத்தில் ராஜயோகம் பெறக்கூடிய கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படுறதுனால, அதுவும் மே மாதம் 14ஆம் தேதி அன்று லாபாதிபதி சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் குருவும் இணையிறதுனால திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னாவே கடந்த காலத்தில் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரனமையும் வைகாசிக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு திருமணமே அமையறதுக்கான யோகம் இருக்குது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாகவே மிகப்பெரிய வளர்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரையிலும் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் ஒரு சில இடைஞ்சல்கள், ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் தடைகள்லாம் உடைஞ்சி நல்ல ஒரு உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைப்பது. ஏன்னா பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டில் செஞ்சரிக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கும், மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். மே 11லேருந்தே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு வந்து அமரும்போது, அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், அந்த வீட்டில் வந்து அமரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வாக்குவாதம், தேவையில்லாத வீண் வம்பு இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். சொத்து சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாமே ஒரு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அதெல்லாம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் 1 மற்றும் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் உங்களுடைய லக்னாதிபதியும் கூட. அவர் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது சப்தம குருவாக வரும்போது சமுதாயத்தில் கட்டாயம் நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலையே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டில் கட்டாயம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு. அவர் 6 மற்றும் 7ஆம் வீட்டை பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இல்லையா, அந்த கடன் பிரச்சனை தீரும். குருவோடு சேரும்போது ஒரு அற்புதமான லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில், தொழிலில், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, நல்ல லாபம், உங்களுடைய சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 9ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் வந்து 5 மற்றும் 6ஆம் வீட்டில் வந்து அமரும்போது குழந்தைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிரிகளுடைய பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி அண்டை அயலார்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 5ஆம் இடத்திற்கு வரும்போது பஞ்சம செவ்வாயாக வரும்போது குழந்தைகளால் ஏதாவது மகிழ்ச்சி, விளையாட்டில் ஏதாவது சாதிச்சுட்டு வருவாங்க. அவங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எதையாவது வென்றுட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். குழந்தைங்க ஏதாவது ஒரு வருமானமோ அல்லது அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ நடக்கிறதுக்கான யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதன் 7 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 5ஆம் வீட்டில் வரும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது. மே 29 அன்று 7ஆம் வீட்டுக்கு வருகிறார் புதன் பகவான். அதன் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 2 மற்றும் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 4ஆம் வீட்டில் மீனராசியில் அமரும் போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களை தேடி வரும். வீட்டை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி குடும்ப உறவுங்கிட்ட நல்ல ஒரு பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவோ அல்லது சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மேலதிகாரியோட அன்பு ஆதரவு, அவங்களுடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுப்பீங்க. அந்த
அந்த தைரியம் மேலதிகாரிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர்லாம் நேர்காணல் இன்டர்வியூக்காக போயிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் பேசுவீங்க. அந்த பேசும்போதே மேலதிகாரிகளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அரசாங்க வேலைக்கே செல்றதுக்கான யோகம்லாம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் விரும்பியது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறத்துக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக வாய்ப்புகளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, வாய்ப்புகளை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கான யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய கூட்டாளர்கள்லாம் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா ஸ்திரத்தன்மை பெற்ற கிரகங்கள் ஒன்று சேரும்போது நல்ல லாபம் கிடைக்கும். சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து இருக்கும்போது வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மே 15க்கு பிறகு பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு புத்திசாலித்தனம், அந்த தலைமை பொறுப்பு, இது எல்லாமே உங்களை தேடி வரும். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு, பழைய லோனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. மன அழுத்தம், மனபாரம், மனக்குழப்பம் இது எல்லாமே சரியாகும். ஒரு தெளிவுள்ள நபராக, ஒரு தைரியமான நபராக வருகின்ற நாட்களில் வாழ வர போகிறீங்க. இருந்தாலும் 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது, திட்டமிட்டு வாங்குறது, இந்த முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அதே நேரத்தில் திருமணம் ஆகாத இருக்கிறவங்க வரன் தேடிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சமுதாயத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மே 11லேருந்தே 5ஆம் வீட்டில் வரும்போது அது புத்திரஸ்தானம் ஆட்சி பெற்று அமர்றதுனால குழந்தை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் மஞ்சள் நிற வஸ்திரங்களை அதிகம் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி குரு பகவான் சப்தமஸ்தானாதிபதியாகவும் அவர் இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு பேர் கொண்டைக்கடலை மாலை சாட்டி வழிபட்டுட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி கோஸ்திரத்தை அடிக்க பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக ஒரு சில இடத்துல நடந்துக்குவாங்க. அவங்களுடைய கல்வி சிறந்து விளங்குறதுக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் சுப்பிரமணியரை வழிபட்டுடுவாங்க. சுப்பிரமணியருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தாயாருக்கு ஏதாவது பாதிப்பு வரும், ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா, அதற்கு அந்த பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் சனிக்கிழமை தோறும் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவன் அபிஷேகத்திற்கு தேவையான பால், தயிர், ஏதாவது ஒன்று, நெய், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வாங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் சரியாகும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.